மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. மா மா என் பிளாக் கலர் டோன் ஜீன் இருந்துச்சுல, என்னோடது பிளாக் கலர் அந்த டோன் ஜீன்ஸ் இருக்குமே, கிழிஞ்சு கிழிஞ்சு இருக்குமே, அந்த பேண்ட் எங்க? இப்போ புதுசா எடுத்துட்டு வந்தானே அது அது கொஞ்சம் எடுத்துருவோம்மா சீக்கிரம். ட்ரிப்பு போறோமா, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போறோமா, எல்லாருக்கும் ஒரு வாரம் லீவு, அதான் சரி ஒரு 3-4 நாள் அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்னு. யாரு போக சொன்னதா? ட்ரிப்பு போறேன்றேன், யாரு போக சொன்னதுன்னு கேட்டு நானே இஷ்டத்துக்காடுறேன். என்னம்மா டூர் போறது தப்பா? அந்த டிஷர்ட் எடுமா, அந்த மிலிட்டரி டிஷர்ட் எடுங்க. என்னம்மா என்னம்மா அதான் நீங்க இருக்கீங்களா, சொல்லிருங்க அப்பா கிட்ட. என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு, ஏன் கத்திட்டு இருக்கீங்க? சரி ஷூஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. மாமா டென்ஷன் பண்ணாதம்மா, போமா வேலையை பாருமா. சூர்யா இந்தடா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், மதியம் வாய்ஸ் இது பண்ணிட்டு இருக்கேன். என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை? ஷூஸ் கேட்டேன். சூர்யா இந்தடா வச்சுட்டு ஷூலாம் எங்கம்மா இருக்கு? இருக்கு இருக்கு. ஐயோ இந்த சாக்ஸா? சாக்ஸ் எடுத்துக்கிறேம்மா. ஒண்ணு நீ தேவல, ஒண்ணு நான் எங்க போக சொல்ல. சோ போற டைம்க்கு அப்பாட்ட சொல்ல, என்னடா திமிர்ல எழுதிட்டற? அம்மா அப்பா கிட்ட சொல்லிக்கலாமா, போறப்ப சொல்லிக்கலாம், இருங்க. எப்படி திமிர் பத்தியா? வீட்ல பெரிய கூட சொல்லணும்ங்க, பழக்கமே இல்லையா உனக்கு? நானே பெரிய பையன் ஆயிட்டேன், அப்புறம் யார்கிட்ட சொல்லணும்? சொல்லணுமா? அட கோட்ல குதிச்சு ரத்தம் வந்துரும். மா போறப்ப சும்மா அபசகுடமா பேசிட்டு இருக்காதம்மா. பத்தியா எவ்வளவு திமிருனே? இந்தடா என்னம்மா உன்னை எங்கயும் போக சொல்லல. அப்புறம் வீட்ல இரு. போயிட்டு வந்து வீட்ல தான்மா இருப்பேன், நான் வேலைக்கா போறேன். இந்தடா உன்னை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னம்மா நான் பேசிக்கிறேம்மா, அப்பா கிட்ட விடுமா. இங்க பாரு. மாமா மா என்ன வாய்ஸ் காயிடுற? என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை? அப்பா ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னியா? அப்பா கிட்ட போகும்போது கடையில அப்படியே சொல்லிட்டு போறோமா, குடுமா. திட்டுவாரு. 2-3 நாளைக்கு முன்னாடி நீ சொல்லிருக்கலாம், இந்த மாதிரி நான் டூருக்கு போக போறேன்னு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிருக்காங்கம்மா. அவங்கள வீட்டுல சொல்லிட்டு தானே வருவாங்க, கிளம்பிக்கிட்டார சொல்லுவாங்க. என்ன நீ மடகரம் பண்ணிட்டு தரேன்னு எப்போ சொன்னா என்னம்மா, இப்ப சொல்லிட்டு தானம்மா போறேன். சொல்லிட்டு பெரியவங்க இருக்காங்க, இன்னே நம்ம சொல்லுவான் செய்வான், அவங்ககிட்ட கேட்பான், அதெல்லாம் கிடையாதா? அதான் இப்ப சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? ஒன்னா நான் டூருக்குலாம் எங்க அனுப்புற மாதிரி இல்ல. ஆமா டைம் ஆச்சுமா. சரி ஒரு 2000 ரூபாய் மட்டும் குடும்பம் போயிட்டு வந்துடுறேம்மா. 2000 ரூபாயா? என்ன சம்பாதிச்சு கொடுத்து வச்சுக்க? ட்ரிப்பு போறதானே கேக்குறேன். ட்ரிப்பும் போவனா டிப்பும் போவனா, மரியாதை போய் உட்காரு. சரி ஒரு 1500 ரூபாய் கொடுமா. சூர்யா பாருங்க 2000 இருந்து 500 ரூபாய் கம்மி பண்ணி வந்திருக்கேன். என்ன நீ சம்பாதிச்சு கொடுத்த மாதிரி 2000 இருந்து 1500 ரூபாய் கொடு. இவரு என்ன சம்பாதிச்சு எனக்கு கொடுத்த மாதிரி. மாமா மாமா பிஞ்சிருமா இருக்குது ஒரு பேக் மாமா. மாமா குடுமாமா, டைம் ஆகுதுமா. ஐயோ ஒண்ணு போத்தல போ மா போத்தல போ. நான் சமைக்கணும், எனக்கு வேலை வேலை கிட்டலாம் கொண்டு வரணும்.
ஹலோ ஹலோ. ஹலோ. ப்ரோ கேக்குதா ப்ரோ? கேக்குதா? சொல்றா ப்ரோ. ப்ரோ கிளம்பிட்டேன். ஒரு சின்ன ப்ராப்ளம். என்னாச்சு? வீட்டில் எங்கள் அம்மா அனுப்ப மாட்டாங்க ப்ரோ. பேக்கெல்லாம் பிடிங்கி வச்சுட்டு ப்ராப்ளம் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்டா சொல்லிட்டு வாடா, வந்துடலாம்டா. ப்ரோ நான் எல்லாமே சொல்லி பார்த்துட்டேன். நீங்கள் கோச்சிக்காம வீடு வரைக்கும் வந்து சொல்லி மட்டும் கூப்பிட்டு போங்களேன். டேய் எல்லாம் கிளம்பி நின்னுங்கடா, இனிமே தான் வரணும். ப்ரோ நான் அதையும் சொல்லிட்டேன் ப்ரோ. காசு கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, அனுப்ப மாட்டாங்க. காசுலாம் பாத்துக்கலாம்டா. சரி இரு, நான் வரேன். வீட்டால வரேன். இரு, பசங்களை கூப்பிட்டு அப்படியே கிளம்பி போயிடலாம். சரி ப்ரோ, வாங்க 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 ப்ரோ. வரேன். என்ன யார்கிட்ட பேசுற? நான் யார்கிட்டையும் பேசலையே. இப்ப யார்கிட்ட பேசுறீங்க? என்ன நான் தனியாக பேசிட்டு இருக்கேம்மா. நான் பைத்தியம் ஆயிட்டேன். நான் தனியா பேசிட்டு ஆமாம் ஆமாம், நான் பைத்தியம் தான். சும்மா டூர் போறேன், என்ன போறேன்? இஷ்டத்துக்கு ஆடி பேசு. காலையில முடிச்சு போறேன் இல்ல பாரு. A few moments later. அதோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. வாங்க வாங்க, உள்ள வாங்க உள்ள வாங்க. ஹாய் ப்ரோ ராஜேஷ். ஹாய். ஹாய் எழில். என்ன ஹாய் ப்ரோ. எங்க கிளம்பிட்டீங்க? வெளில போறோமா? நீங்களும் உங்க வீட்ல எல்லாரும் வீட்ல சொல்லிட்டு தான வந்திருப்பீங்க. வாங்க உட்காருங்க. இன்னைக்கு சொல்றேன்ப்பா. உட்காருங்க வாங்க, உட்காருங்க. உட்காருங்க. சொல்றேன். உட்காரு ப்ரோ, உட்காருங்க. காஃபி எதனா போட்டு வாங்க. சரி காய் போட்டு வரேன். இருட்டோமா, டைம் ஆயிடுச்சுமா. அம்சுடுங்கம்மா, போயிட்டு வரோம். காஃபி போட்டோம் போமா. சரியா? இரு, உட்காரு 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 உட்காரு. போங்க போங்க, பேசினே உட்காரு போ. இருட்டுல நீ சும்மாவே தெரிய மாட்டேருதா கண்ணாடியில். ஏதோ இருக்கு பாக்குற. ஓகே ஓகே. கேமராலாம் எடுத்தாச்சா? சார்ஜ் போட்டுவாங்க கேமராலாம். ஓகே ஓகே. ஏன்னா ராஜேஷ் வந்து ரீல்ஸ் பண்ணாம இருக்க மாட்டான். பாத்துமா, பொறுமையாமா. என்னடா இது? அமைதியாரா உள்ள வைடா. எங்க அம்மாக்கு நான் சரக்கு அடிக்கிறதே தெரியாதுடா. ஒன்னும் இல்லம்மா, போ காஃபி போ. சீனே மாட்டி விட்டு போயிட்டாதடா. ஆல்ரெடி போன வாரம் தான் ராஜேஷ் அவங்க வீட்டுல மாட்டினான். சரி சரி. எப்பா எத்தனை நாள்ப்பா ஆகும்? வந்துருவோமா, 2 நாள்ல வந்துருவோம். அவங்க அப்பாட்ட எதுவுமே சொல்லலப்பா. சொல்லாம திருப்பி பேக்கலாம். நான் பேக்கல இப்பதான் குடிக்கிறீங்க. இல்லம்மா, இதே திடீர்னு பிளான் தான். திடீர்னு பிளான் வீட்டுல சொல்லணும்லப்பா. போயிட்டு வந்துடுறோம். போயிட்டு வந்துடுறேன். சும்மா ஒரே ட்ரிப் தான். எவ்வளவு ஸ்டைலா நிக்கிறேன். கண்ணாடி நல்லா இருக்குன்னு கொடுத்தாமா. என்னதான் இந்த பையன் இப்ப கிளம்பிக்கிட்டு ரெடியா நிக்கிறேன். அவங்க அப்பாட்ட பதில் வந்துருவோமா? இல்ல திடீர்னு பட ட்ரிப் தான்மா இது. எல்லாரும் ஒண்ணா போலாம்னு. லீவ் வேற வருது இல்ல, பசங்க எல்லாரும் லீவ் இப்பதான் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா பாலெல்லாம் கையிலே பிடிக்க முடியும். உங்களுக்கே தெரியும் எப்ப எந்த பொண்ணு பிள்ளை சுத்துவான்னு தெரியாது. இப்பதான் எல்லாரும் ஃப்ரீயா இருக்காங்க. அதனால அப்படியே சரி போய் ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்துடலாம்னு கிளம்புறோம். இப்ப அப்பாட்ட போயில சொல்லிட்டு போறியா? அவரே பைபாஸ்ல இருந்தாரு, இப்ப புடிச்சு கூட்டு வந்தோம் அவரை. தெரியுமா? வேலை செஞ்சுட்டு இருந்த மாதிரி எல்லா கிளம்பி அப்படியே வரானுங்க. சரி இப்ப வீக்கெண்ட்ல எல்லாருக்குமே லீவு. ராஜேஷ்லாம் இப்பதான் சென்னையில இருந்து வந்தா. அதனால அப்படியே எல்லாரும் போயிட்டு வந்துடலாம். அப்படியே ஜாலியா. சரி அப்பாட்ட ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி சொல்லு, இல்லனா போயிட்டு சொல்லு. அப்பா கிட்ட அங்க போறோம்னு சொல்லாதம்மா. ஏன்னா அது கொஞ்சம் டேஞ்சரான பிளேஸ். ஏய் அமைதியா போடா, அப்படி போடா, நில்றா. சரி இல்ல பயமா இருக்கே. அப்பா என்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் அது ரொம்ப சேஃபான பிளேஸ் தானே. நீங்க எந்த ஊருக்கு போறீங்க? கொடைக்கானல் தெரியாதா? கொடைக்கானல் நம்ம ஏற்கனவே போயிட்டு வந்துட்டோமே. அது வெறும் கொடைக்கானல். இப்ப நம்ம போறது வந்து டெவில்ஸ் கிச்சன். நாங்க போறோம். என்ன கிச்சனா? ஆமா, டெவில்ஸ் கிச்சன். சரியா? இல்லம்மா, டெவில்ஸ் கிச்சன்னா சாத்தானின் சமையல் அறை. சாத்தானின் சமையல் அறையா? ஆமா. அங்க போக கூடாதுடா. எப்ப அங்க போக கூடாது. அப்படிலாம் இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. அந்த இடத்துக்கு பேர் அப்படி. ஆனா அங்க சூப்பரா இருக்கும் ஸ்பாட்டு. பாட்டியா? என்ன பாட்டி? பாட்டி இல்லம்மா, ஸ்பாட்டு. போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு. இப்பெல்லாம் சொல்லி விட்டு போயிடுங்க. எங்க அம்மா ட்ரிப்பு கூட அனுப்ப மாட்டாங்க அப்புறம். கமெண்ட் போடு. ஸ்டைலா இருக்கு, நல்லா தான் இருக்கேன். அனுப்புங்களா? அது என்ன சாத்தானுக்கு தான் சொல்றேன். என்னடா? அவனதாம்மா சொல்லிட்டு இருக்கோம் குட்டி சாத்தான்னு. பாத்தீங்களா? சொல்லு. போயிட்டு வந்து அப்பாயிட்ட போகும்போது சொல்லிக்கிறோம். இப்போ அது என்ன 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 சொன்ன?
சாத்தானின் சமையலறை. டெவில்ஸ் கிச்சன். டெவில்ஸ் கிச்சன். ஒண்ணும் இல்லம்மா, போயிட்டு ஒரு நாள் வந்து. சாத்தாங்க தானே நீங்களா வயசு பசங்க அங்கலாம் போக கூடாது. மா வயசானவங்களாம் கூட்டு போறோம். வயசானவங்க யாரா இருக்காங்க? இதோ ராஜேஷ், பாலா, அப்புறம் என்ன என்ன பார்த்தா அவங்க வயசானவங்களா? பாக்குது. படிக்கிற பசங்க என்ன சொல்றேம்மா, எல்லாரும் கொஞ்சம் வயசுல பெரியவங்க அப்படி சொல்றேன். சரி நாங்க போயிட்டு வரோம்மா, டைம் ஆகுது. எப்பா அப்பாட்ட சொல்லுப்பா எப்பா. போற போய் சொல்லிடுறேன். பார்த்து தங்குங்கப்பா. சரியா? அதான் ராஜா நான் பாத்து பாருங்க. பார்த்து பத்திரம் அனுப்பா. சரி ஏய் பாக எடுத்துவாடா. எல்லாம் எடுத்தாச்சுல. ரெண்டுங்க வர வச்சு நீ இப்போ இது பண்ணிட்டு கிளம்பு. ராஜா நான் ஏதோ சொல்றாங்கண்ணா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, கூப்பிட்டு வந்துருவோம். சரிப்பா பாத்து. ராஜன் வர்றாரு, அப்புறம் என்ன? உன் பேக் எங்கடா? என் பேக் எடுறா போடா. அதுதான் முக்கியம். ஓ சரி வரமா. பாய்மா. பார்த்து பார்க்கறேன். அண்ணா தேங்காய் எடுத்துக்கலாமா? பூஜை போட்டு போயிடலாம் கோயில்ல. இந்தாங்க இந்தாங்க இந்தாங்க. ஏய் தேங்காய் சட்னிக்கு வச்சிருந்தேன். கோயில்ல பூஜை போட்டு போறோம். போகும்போதே நீங்க வேற அபசகுடமா தடுக்கிறீங்க. நாங்க பூஜை எல்லாம் போட்டு நல்லபடியா போயிட்டு வரோம். பாய். பார்த்து பத்திரம் அனுப்பா. பாய் பாய். ஓகே அப்பாட்ட சொல்லிட்டு போப்பா. சரி சரி சரி. எப்பா பார்த்து பொறுமையா போய் வாங்க என்னப்பா. ஓகே பாய். അതിൽ നിറങ്ങണമെന്നില്ല കട്ടായം കിനാവ് കൊണ്ട് കെട്ടും കൊട്ടാരം അതിൽ മന്ത്രി നമ്മൾ തന്നെ രാജാവ് ചെറിയ ഭൂമിയല്ല വിധിച്ചത് നമുക്ക് ഉച്ചക്കിറുക്കിൽ നീ ഉയരത്തിൽ പറക്ക് ചെറിയ പൂത്താലും താമര കണക്ക് ചോറ് പോലെ മണ്ണിൽ ജീവിക്കാൻ നമുക്ക് കഥകൾ കഥയൊന്നും അറിയാത്ത കൂട്ടം കുരങ്ങ് തരങ്ങളിലോ പൂന്തോട്ടം വയറ് നിറയ്ക്കാനല്ലേ നെട്ടോട്ടം വലയിൽ ഒതുങ്ങാത്ത പരലിൻ കൂട്ടം കുരുവി കൂട്ടും പോലെ കൂട്ടിയെല്ലാം ഉറക്ക് കുതിര പോലെ പാഞ്ഞു വേണ്ടതല്ല പുള്ളിക്കെട്ട് കയറുത്ത കാല ജീവിതം തെല്ലിക്കെട്ട് കണ്ണു മൂടിക്കെട്ടി ഉണ്ടാക്കുന്ന ഇരുട്ടൊന്നും അറിയില്ലടാ കുടിച്ച കള്ള് കള്ളമൊന്നും പറയില്ലടാ കുതന്ത്രതന്ത്രമൊന്നും അറിയില്ലടാ കുടിച്ച കള്ള് കള്ളമൊന്നും പറയില്ലടാ കുതന്ത്രതന്ത്രമൊന്നും അറിയില്ലടാ കുടിച്ച കള്ള് കള്ളമൊന്നും പറയില്ലടാ കുതന്ത്രതന്ത്രമൊന്നും അറിയില്ലടാ കുടിച്ച കള്ള് കള്ളമൊന്നും പറയില്ലടാ. I bet you got a bitch that you don't know who to trust. So many player hating niggas trying to sound like us. Say they ready for the rumble, but I don't think they know. Straight to the depths of hell is where them cowards come. Well, all you still down, nigga, holler when you see me. And let these devils be sorry for the day they finally free. 6.5 hours later. யாருப்பா? என்னப்பா? எப்பா என்னப்பா? மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது. என்னப்பா? தெங்கன இருக்கு பாரு பாய். என்னடா? அடிபட்டுச்சுமா. என்னடா அடிபட்டுச்சுன்ற? இந்த தலானி உள்ள இருக்கு பாருப்பா. ஐயோ இப்பதான் கீழே விழுந்து அடிபட்டு. என்னப்பா எப்படிப்பா எங்கப்பா விழுந்தியா? பள்ளத்துல விட்டாமா? பள்ளத்துலயா? ஏய் தரகனே சொல்லுடா. ஐயோ இந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டே இருக்கிறான் பாரு. எப்படிப்பா விழுந்தியா? பள்ளத்துல வழுக்கி விட்டாமா? என்னடா நேரமே சரியில்லையா என்னன்னு தெரியல. நம்ம தெரிஞ்சாமா விழுந்தேன். கண்ணு படலையா இருக்கு? இல்ல முன்னாடிதான் பாத்துட்டு போனேன், கீழே பார்க்க மறந்துட்டேன். இப்பா ஆஸ்பத்திரி கூட்டு போனீங்களாப்பா? கூட்டு போயிட்டோமா? எல்லாரும் இன்ஜெக்ஷன் போட்டு வந்தாச்சு. என்னப்பா இப்படியாப்பா வலிக்கு விழுந்து ஒரு அடிவிடும்? பள்ளத்துல விட்டாமா? பள்ளத்துல இல்லம்மா, அவங்க பொய் சொல்றாங்கம்மா. சொல்றாங்க.
உண்மையே சொல்லி என்னடா நினைச்சு உண்மையை சொல்லி தொலைங்கடா. ப்ரோ சொல்லிடலாம் ப்ரோ. நான் இதுக்குத்தான் போக வேணாம் தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். ஐயோ இதாடா என்னடா இது? என்னமா பண்றது? அதுக்குத்தான் நீ வெளியில எங்கேயோ போக வேணாம் நான் சொன்னது. மதிக்கிறியாடா? மதிக்காம இப்படி பண்றியேடா, ஏன்டா? சரியா ரோடு. சரி ப்ரோ பார்க்கலாம், நீங்க வீட்டுக்கு பத்திரமா போங்க, பாத்துக்கலாம். சமாளிச்சுக்கோ. சரி நான் சொல்லிக்கிறேன். அவங்க அப்பா கடையில இருக்காரு சொன்னீங்களாப்பா? இல்ல நாங்க பக்கத்து தெரு வழியா வந்துட்டோம். அப்பா பார்த்தா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு. டென்ஷன் அங்கேயோ நான் குளிப்பட்டி இருக்கணும். அடிபட்டனால பரவாயில்லைனே. இப்ப குளிக்க முடியாதுமா, ஏன் எவ்வளவு திமிரு? அடிபட்டிருக்கு. இவன் நக்கல் பொரியுதா பாத்தீங்களாப்பா? சரி சரி பத்திரம் வீட்டுக்கு போங்க, நீங்க போயிட்டு கால் பண்ணுங்க. என் பேக் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? சரி சரி போயிட்டு வரோம். உடம்பு பார்த்துக்கோ. ஓகே ப்ரோ, பாப்போம் ப்ரோ. பாய். கண்ணாடி வந்து போட்டுருங்க, கண்ணு கூசுது. கண்ணு கூசுதா? ஓகே 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 நன்றி. போடுவா? இல்ல வேணாம் ப்ரோ, ரொம்ப எரியுது உடம்பு. அங்க போறா. என்னதுப்பா? நீ பாத்துங்க. என்னடா என்னமா சொல்றாங்க? என்னடா? ஒண்ணு இல்லம்மா. பாய்டா பத்திரமா. ஓகேடா ஓகே பாய். என்னடா நடந்துச்சு? ஒண்ணு இல்லம்மா, இந்த கண்ணாடி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஐயோ ஏமா எடுக்கிற கண்ணாடிய? அடிக்காதமா, அப்படியே அடிபட்டிருக்கு. இருக்குனே நேரம் சரியில்லை. வண்டியில இருந்து கீழே விழுந்து அடிபட்டு வந்து இப்ப 3 மாசமா கிடந்தேன். இப்ப திருப்பி நான் டூரு போவேணாம்னுடா உன்னை சொன்னேன். தெரிஞ்ச யாராச்சும் பண்ணுவாங்களாமா? தெரியாம கீழே வந்துட்டோமா? தெரியாம கீழே விழுந்தேனா? நீங்க சொன்ன இடம் சரியில்லாத இடமா தோணுச்சு எனக்கு. நாங்க அங்க போகவே இல்லம்மா. போகவே இல்லையா? கொடைக்கானல் ஹில்ஸே நாங்க ஏறல. கொடைக்கானல் மலைக்கு மேல ஏறதுக்காக கீழே ஜூஸ் குடிச்சு ஏறலாம்னு இருந்தோம். கீழே டீ கடையை பார்த்துட்டு வேகமா ஓடணுமா, ஒரு காவை ஓபன் பண்ணி வச்சிருந்தாங்க மூடாம, அதுல கால் ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன். ஒரு ஜூஸ் டீ கடை ஏண்டா பைத்தியமாடா நீ? வலிக்குது. நான் என்ன பாத்துக்கினே எனக்கு தெரியலையம்மா. தண்ணி வேணுமா? காபி போட்டு பால் காய்ச்சி எடுத்துட்டு வரட்டா? ஆமாம்மா, தண்ணி மட்டும் எடுத்துருவாம்மா. கை எடுத்துக்க, கொஞ்சம் எடுக்க முடியுதா? நவுத்த முடியாதும்மா, இப்படி சுத்திட்டு வாமா. இவ்வளவு கஷ்டப்பட்டு போய் கடைசியில டீ கூட குடிக்க முடியலம்மா. அப்படியே விழுந்த உடனே தூக்கி ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. பேசாம டீ போடுறீங்களா? தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் டீ போடுங்க குடிக்கிற மாதிரி. எப்படி இப்ப தண்ணி குடுக்குறது? கொடுங்க. கொஞ்சமா கொடுமா, வாய் ரொம்ப வறண்டுருச்சு. டீ போடுமா கொஞ்சம். காய் போடுதா? போடுமா. என்னப்பா ரொம்ப வலிக்குதாப்பா? ஆமாமா. கடவுளை ஏமா அம்மா, போன் வருது, கொஞ்சம் எடுத்துட்டு வாமா. எங்க வச்சிருக்க போன? இதோ அடிக்கிட்டு பாருமா.
பேசுவேன். யாரு காட்டுங்க. ஹலோ. ஏய் ஆமாமா, அந்த ட்ரிப் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வந்தோம். அப்படியா? இல்ல கொஞ்சம் பசங்க கூட நான் நல்லா போன் எடுக்கிறேன். நீ கோச்சுக்காத, நீ சாப்பிட்டு தூங்கு. நான் நைட் வந்து வீடியோ கால் பண்றேன். சரி பாய். இரு அம்மா இருக்கு, நான் கூப்பிடுறேன். அம்மா வலிக்குதுமா. மா எங்கம்மா? என்ன இது? நான் இப்போ மாமா இல்லம்மா, என் கேர்ள் ஃப்ரெண்டு கால் பண்ணா கோச்சு போன் எடுக்கணும். அதான் சும்மா பண்ணமா உங்ககிட்ட. வலிக்குதுமா, முருங்கா கீழே போடுமா. வலிக்குதுமா. மாமா மா அம்மா மா ஐயோ மாமா விடு மாமா மா மாமா சும்மா தான் பண்ணேன் விளையாட்டுக்கு. எது விளையாட்டுக்கு? இல்லம்மா, ஊருக்கு போறேன் போனேன். கொஞ்சம் வெள்ளை போட்டு வந்துருமா. குங்குமமா? குங்குமம் என்ன பார்த்து பைத்தியக்கார மாதிரி இருக்காங்க. இல்ல பைத்தியக்கார மாதிரி தான் கேக்குறேன். எதுக்கு இந்த மாதிரி பண்ற? இந்த மாதிரி அம்மா எதுக்கு பண்ற நீ? அத்தை மாமா பையன் பண்ண கொஞ்சமா உனக்கு அக்கறை இருக்கடா. நீ நெஞ்சிஞ்ச வெளிய இந்த செத்து விட என்னடா பண்ணுவ? ஒண்ணும் ஆகாது. ஏன் ஆகாதுன்ற? அந்த மாதிரி அமக்கா பண்ணி தெரிஞ்சினா திடீர்னு எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருது, இல்ல நெஞ்சு வெளிய செத்து போயிடுறேன். அப்ப என்ன பண்ணுவ நீ? பைத்தியம் நான் வேணாம் தான் சொன்னேன். அந்த குட்டன் தான் இந்த ஐடியா கொடுத்தான். எந்த கூட்டம்? குட்டன் அந்த படம் பார்த்தா அதே வைப்பா இருக்காது. என்ன பைப்பா சாத்திரம் நான் ராஸ்கல் யா வச்சுக்கோ. பாலமா இந்த ஐடியா கொடுத்தான். கூப்பிடுவாங்க, கூப்பிடுறேன். போன் பண்றேன் அவனுக்கு, போன் பண்றேன்னு. எவ்வளவு திமிரு! என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருக்கா உங்களுக்கு? திமிரு பிடிச்சது. இதுல கூலிங் கிளாஸ் கண்ணாடி வேற, அரை வெக்காடு ஸ்டைல் வாயில இருக்கு. சாய கட்சி ஊத்த கேக்குறேன். சொல்ற அப்படி. ஹலோ பாலா ப்ரோ, வீடியோ எங்க வாங்குனேன்? எவ்வளவு திமிருத்தனை எடுத்து போய் தர்றியான். வீட்ல பிரியாணி செஞ்சிருக்காங்க, அதான் கூப்பிட்டாங்க. கூப்பிடு. கொஞ்சம் வீடியோ எங்க வாங்க. உட்கார், நீ உட்கார், இப்படி உட்கார். வரட்டும் அவனுக்கு இன்னைக்கு இருக்கு. நான் உட்கார்றேன். நீ என்ன உட்காரலாம் சொல்லாத. எவ்வளவு மண்டக்கரம் எரிப்பித்துற நீ. வரட்டும் இன்னைக்கு அவன் வரட்டும். எவ்வளவு திமிருத்தனை ஏறி பேத்துறான் தெரியுமா இவன்? அத்தாடி நம்ம அம்மா பயப்படும் மெசேஜ் கொஞ்சம் கூட உனக்கு அக்கறையே கிடையாது. என்னடா இல்ல திமிருத்தனை ரொம்ப ஏறி போச்சு இல்ல? விளையாட்டுக்கு எது விளையாட்டு பண்றது சொல்லுடா. எது விளையாட்டு பண்றது? ஏற்கனவே அடிபட்டு 3 மாசம் கடந்தீல. அடிபட்டு 3 மாசமா கடந்தீல. இங்க வாங்கண்ணே. அண்ணா இங்க வாங்கண்ணே. இல்ல இங்க வா, இங்க வா. கதை சாத்தி வையா, கொஞ்சம் பேசணும் பாருதான் கூப்பிட்டேன். இந்த மாதிரி அடிபட்டது மாதிரி செட் பண்ணது யாரா? செட் பண்ணது யாரு? நீதான் பண்ண சொன்னியாம்ல, நீதான் பண்ண சொன்னியாம்ல. கேக்குறேன் என்ன பழக்கது? நீங்க உங்களுக்கு தோணுச்சுன்னு சொன்னீங்கல்ல. தோணுச்சுன்னு தானே சொன்னேன், நீ தானே எடுத்தானே. என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம்? வீட்டுல ஒரு பெத்தவங்க பயப்படுவாங்கன்னு தெரியாது உங்களுக்கு? அது என்ன பழக்கம்? இவா நீங்க உங்க அம்மா பட போய் நான் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணா விட மாட்டேன். வா
என்ன வேணாம் அவரு? அவங்க வீட்டுல ஆல்ரெடி நிறைய பிரச்சனைமா, நீங்க இதெல்லாம் சொன்னீங்கன்னா அப்படி தேவையில்லாம சண்டை போடுவாங்க. என்னத்துக்கு சண்டை போடுறாங்க? இந்த மாதிரி எல்லாம் பண்றது இப்ப ஏன்னா நம்ம 2 பேத்துக்கு பிரச்சனை வருதுல, அடிக்கிறோம்ல. நம்ம அடிப்போம், நாளைக்கே திருப்பி கூடிப்போம், இதுல என்ன இருக்கு? அதான் நான் பேசுறல, அதான் உனக்கு திமிரி ஏறி போகுது. நீ வா, உங்க அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணா? உங்க அம்மாவுக்கு போன் பண்ண நான் பேசணும் உங்க அம்மாட்ட. சரி நான் சாரி கேட்டுக்கிறேன். என்ன சாரி கேக்குற? என்ன சாரி கேக்குற? என்ன சாரி கேக்குற? அது என்ன பழக்கம்? என்ன பழக்கம்? இனிமே இந்த மாதிரி பண்ற பழக்கம் வச்சுக்காத போல. நல்லா இருக்காது சொல்லிட்டேன் நானு. கேக்குறேன் உனக்கு ரொம்ப திமிர்தான் ஏறி போச்சு. வரட்டும் இன்னைக்கு உங்க அப்பா கழுத்தம்படி திருப்பி சொல்லிடுறேன். என்ன நாளைக்கு பாக்குறேன்? இனிமே அவன் கூட சேரக்கூடாது நீ. ஏமா இனிமே அவன் கூட சேரக்கூடாது நீ. ராஜேஷ் சொன்னா ராஜேஷே இதான் சொன்னீங்க. யாரு கூட நீ சேரக்கூடாது. வீட்டுல இருக்கிற கழுத்தம்படி திரும்பிடும். ஏமாறு பிடிச்சது வரேன். இது உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க வந்து கண்டுபிடிச்சது தெரியாம போய் போது வந்து பேசிக்கிறேன். இரு, உங்க அம்மா அப்பா நம்பர் இருந்தா குடுறா, நான் பேசுறேன். எம்மரு பிடிச்சது இவ்வளவு மண்டை எப்படி எப்படி போட்டு இருக்க பாரு, பார்க்கவே பயமா இருக்கு. எம்மரு பிடிச்சது பிள்ளைய முகார கட்டையும் இந்த பேக்கு மேல மாட்டிக்கிட்டு ஊருக்கு போறேன், வெங்காயத்துக்கு போறேன்னு. எம்மரு பிடிச்சது ஏன் தான் உயிர் எடுக்கிறான்.